ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி, அதாவது குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி 11/2/2025 செவ்வாய்க்கிழமை, சித்த யோகம், பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், கடகராசி வேற, குரு உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் வேறு. நல்ல ஒரு நட்சத்திரத்தில் அந்த அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். வக்ர நிவர்த்தி எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னா 11/2/2025 11/5/2025 வரணும். ரிஷபத்திலேயே குரு வக்ர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்கு. வக்ரம்ன்றதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது வலு இழந்து போகுதல், இல்லைன்னா பின்னுக்கு செல்லக்கூடிய மாதிரி தெரியுது ஒரு மாயை. ஏன்னா வேகமாக போகக்கூடிய கிரகங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே வேகத்தில் போகக்கூடியது பின்னுக்கு செல்லக்கூடியது மாதிரி ஒரு மாயை தோற்றம் இருக்கும். இதன் மூலியமாக குருவினுடைய பலன்கள் அந்த அளவு ஏற்றத்தை கொடுத்துருக்காது. இப்போ பார்த்தலையானால் குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இப்போ 11/2/2025 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை. குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியவர் தேவகுருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழன் கிரகத்தை தான் சொல்கிறார். இவர் இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார், பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார். இதுதான் இவருடைய பெரிய விசேஷமே. பகை என்பது எதுவுமே கிடையாது. அதை தவிர எதிர் இடத்துல போயிட்டார், அதாவது எதிராளிகளோட போயிட்டார் அப்படின்னால இதுவாக கொடுத்துருவார். அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கறதுக்கு பதிலாக தோல்வியை கொடுப்பார் அப்படின்றது கிடையாது. ஒன்று குரு பார்த்தார்னா அந்த இடம் சுபப்படும், இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், அசுபப்படாது. அது குருவினுடைய ஒரு பெரிய ஏற்றம். அதனால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா குரு இருந்தால் வெற்றி, குரு இல்லைன்னா தோல்வி கிடைக்குமானா தோல்வி கிடைக்காது. வெற்றிக்கு அவர் வழி வகுக்க மாட்டார், அவ்வளோதான். சரி, இப்போ குரு ரிஷப ராசியில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்திலையும், அதாவது எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வைகள்னு சொல்லக்கூடியது 7ஆம் இடத்துல விழும். அதை தவிர விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 5, 9 அப்படின்னு 2 இடத்த சொல்கிறோம். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது கன்னியிலையும், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரத்திலையும் விழப்போகிறது. இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குருவை ஏன் எவ்வளோ இதுவாக சொல்கிறோம் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் 9வது ராசிக்கும் 12வது ராசிக்கும் அவர் அதிபதியாக வரார். 9வது ராசின்னு சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம், அதாவது பிதாவை குறிக்கக்கூடியது, தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பிதாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள், அதை தவிர பாக்கியங்கள், மூதாதையர்களின் சொத்துக்கள், உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் நினைக்காமலேயே நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது நிற்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது குருவினுடைய இயல்பு. அதனால தான் குரு பார்க்கக்கூடிய நன்மை, குரு இருக்கும் வீட்டை விட பார்க்கும் இடம் அதீத பலப்படும்னு சொல்லக்கூடியது. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம், நல்ல விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இதில் குரு அவருடைய காலபுருஷ தத்துவத்தின் 12வது வீடாக இருக்கிறதுனால சுப செலவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம். செலவுகளும் கரெக்டாக பார்த்து செலவு பண்ணணும், தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடாது. அது தவிர வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் நல்லபடியாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். மத சம்பந்தமான விஷயங்கள், மத குருமார்கள் இவர்கள் எல்லாருமே இந்த குருவினுடைய அருள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பீடத்தை அலங்கரிக்க முடியும். அமைச்சர்கள், அதை தவிர கல்வியாளர்கள்னு சொல்லும்போது சொல்லிக் கொடுக்குற டீச்சர், ப்ரொஃபஸர்ஸ், அதை தவிர கோல்ட் ஸ்மித்து, அதை தவிர பார்த்தோம்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா கேஷியர்ஸு, அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க ரொம்பவும் பெரிய விசேஷம். குருவினுடைய ரொம்ப தாக்கம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும். சரி, குரு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அவருடைய முக்கியமான காரகத்துவத்தை சொல்லும் பொழுது தனத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு, தனகாரகன்னு சொல்லக்கூடியவர். அது தவிர குழந்தைக்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். அதனால் பார்த்தேனால் குரு
அந்த புத்திர காரக ஸ்தானத்தையோ புத்திர காரகனையோ பார்த்தாரே ஆனால், அதாவது புத்திரஸ்தானத்தின் அதிபதியோ பார்த்தாரே ஆனால் அந்த ஜாதகத்திற்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எவ்வளவோ பேருக்கு குழந்தை இல்லாமல் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அவளுக்கு குரு பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதன் மூலியமாக அவர்களுக்கு இவ்வளவு நாள் திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சரி, இப்போது குரு பார்த்தீர்களேயானால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 5, 7, 9 அதையும் சொல்லிட்டோம். குருவினுடைய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, குருவுக்கு எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே குரு அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம். குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும், இது இல்லைன்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற குரு காயத்ரி மந்திரத்தையும், அதை தவிர பார்த்தேனால் குரு தேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இன்னொரு காயத்ரி மந்திரமும் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணி போடுறேன். உங்களுக்கு நீங்களும் பார்த்து பயனடைங்க. இந்த குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 3 தடவையாவது, அதாவது இந்த குரு கோச்சார குரு அந்த அளவு ஏற்றத்தில் இல்லாதவர்கள் கண்டிப்பாக சொல்லணும். இது சொல்கிறதன் மூலியமாக குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக இல்லாமல் இருக்கும். சரி, இதற்கு பிறகு பார்த்தேனால் குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அரச மரம், விநாயகர், அதை தவிர சந்தன மரம், அதை தவிர குருவுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது தட்சிணாமூர்த்தி, மஞ்சள் கலர் வேஷ்டி, மஞ்சள் கலர் துண்டு, மஞ்சள் கலர் ஆடைகள், அதை தவிர பார்த்தேனால் கொண்ட கடலை, இதெல்லாம் குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடியது. தங்கம், இதெல்லாம் குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடியது. இது குருவை பற்றி சொல்லும்போது சொல்லிட்டே இருக்கலாம். குரு அப்படின்னு சொன்னோமே ஆனால் குருவினுடைய எளிய பரிகாரங்கள் சொல்லக்கூடியது வியாழக்கிழமையில் மூக்குக்கடலை சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவில்லையோ சிவன் கோவில்லையோ இல்லை விஷ்ணு கோவில்லையோ உங்களால் முடிஞ்சது சனிக்கிழமை அன்றைக்கி ஆஞ்சநேயருக்கோ கொண்டு போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதாவது பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும். பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னா, குருவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பண முடை வரும். எப்படி வரும்னா, தன காரகன்றதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் அந்த காலகட்டத்தில் வராது. அதனால் பண முடை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது தவிர புத்திர பாக்கியம் ஏற்படுவது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டுத்திலையுமே மிகுந்த இது காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே கோச்சாரத்தின் மூலியமாக சிறு தடங்கள் வரக்கூடிய காலகட்டம். யார் யாருக்கு குரு சரியாக இல்லையோ அவர்களுக்கு இந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன். இதை தவிர ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரையிலும் எனக்கு அனுப்புங்க. நான் என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத போடுறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, அந்த சந்தி இருந்ததே ஆனால் நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதற்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதன் மூலியமாக இன்றைய கோச்சாரத்தின் விளைவாகவும் என்னென்ன பலன்கள் இருக்குன்றதை பார்ப்போம். ஏன்னா தசா சந்திகள்லாம் ஏன் வருது அப்படின்னா, அதாவது நட்சத்திர சந்தி இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, எனக்கு 40 வயசு 50 வயசு ஆட்கள்லாம் ஃபோன் பண்ணும்பொழுது அவள்லாம் மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சிட்டு ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பாள். ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள். விசாக நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பாள். துலாத்தில் இருப்பாள். அதனால் ஆனாலும் இது விருச்சிகத்தில் இருப்பாள். இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்கள், காலரை முக்கால் அப்படின்னு உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடியதும் ஒரே ராசியில் பார்த்தேனால் ஒரு பாதத்திலிருந்து அடுத்த பாதங்கள் மாற்றங்கள் இருந்ததுனாலும் உங்களுடைய தசாபுக்தியினுடைய அதாவது வெளிப்பாடுகள் நிச்சயமாக மாறும். அதனுடைய விளைவுகள் நிச்சயமாக மாறும்.
அதனால் அதை முதல்ல பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி 11/2/2025 முதல் 11/5/2025 வரை உண்டான பலன்கள். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவரே குரு பகவான். இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு இவ்வளவு நாளாக வக்கர கதியில் இருந்தார். இப்போ வக்கர நிவர்த்தியாகி 6ஆம் இடத்துல இருக்கார். என்ன சார் இது வக்கர நிவர்த்தி ஆனாலும் 6ஆம் இடத்துல தானே சார் இருக்கார், பெரிய மாற்றம் என்ன சார் வரப்போகுது அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். சுக்கிரனும் குருவும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறார். 6-11 அதிபதி உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷம். அதனால் தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்களேயானால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதுசாக கடன் வரக்கூடிய வாய்ப்பு. எதனால் கடன்? அதனால் புதிய வீடு வாங்கக்கூடிய, ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்ற குருவாக போயிடுறார். அதனால் புதிய வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதுசாக ஒரு பிளாட்டு கிட்ட ஏதாவது வாங்குவீங்க. அதை தவிர பார்த்தீங்களேயானால் முதல் வீடு வச்சுருக்கிறவங்க இன்னொரு வீடு வாங்கக்கூடிய ஒரு பலேஷியல் ஹவுஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார். உங்களுடைய சுகஸ்தானங்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். ருணரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தையே பார்க்கறது பெரிய விசேஷம். 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது அது பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அது தவிர 2ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் பார்த்தாலேயானால் இந்த தங்கம், கோல்டு மர்ச்சன்ட்ஸு, தங்கம் இது வேலை செய்கிறவங்க, அதாவது தங்க வேலை செய்கிறதுனா இந்த இவங்க ஆசாரிகள், அது தவிர கோல்டு மர்ச்சன்ட்ஸு, கோல்டு ஷாப்ஸு, கோல்டு ஜுவல்லர்ஸு, அது தவிர பேங்கிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, பேங்கிங் செக்மெண்ட்டில் கேஷியர்ஸு, அது தவிர இன்சூரன்ஸில் இருக்கிறவங்க, சர்வீஸ் ஓரியன்டேஷனில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய. சர்வீஸ் ஓரியன்டேஷன்னா இந்த பணம் கொடுத்து வாங்கி லேவாதேவி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, வட்டிக்கு கொடுத்து வாங்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உடல் நலத்தில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. அது தவிர 10ஆம் இடத்தில் பார்க்கக்கூடிய குரு பகவான் பார்த்தோம்னா புதிய தொழில் அமையும், தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும், தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கண்டிப்பாக 2வது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வேலை நிமித்தமாக வெளியூர், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போயிட்டு இந்த காலகட்டத்தில் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பேச்சில் நல்ல நெளிவு இருக்கும். நீங்கள் பேசக்கூடியது நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் பார்த்தீங்களேயானால் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நல்லபடியாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேயானால் அதாவது இந்த ஒரு 90 நாளில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல போய் இருக்கிறது ஆரம்பத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே பார்த்தடையானால் இந்த குருவினுடைய இது இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் இந்த குருவினுடைய கோவில்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்த ஆபத் சகேஸ்வரர்னு சொல்லக்கூடிய, அதாவது திரு ஆலங்குடி ஆபத் சகேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு.
இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம், இளநிலை கல்வியெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் 10th +2 வரலாம் படிக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். தொழிலின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தொழிலின் மூலியமாக அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அயன சயன போகஸ்தானம் வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். அதுவும் 80லிருந்து 85 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த குரு வக்ர நிவர்த்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன்.